பிரியமானவர்களே, இன்றைய எலியாவின் உணவு கவலைக்கு விடை கொடு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் கவலையிலே வளர்ந்து கவலையிலே வாழ்ந்து சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தொடர்ச்சியான சமாதானம் நம் மனதிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமும் வழியும் சித்தமுமாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் கவலை இல்லாத மனுஷர்கள் இல்லை என்றே சொல்லலாம். அப்படி என்றால் கவலையை நாம் எப்படி மேற்கொள்வது? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் 4 காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்கிறார். மனுஷர்களுக்கு ஏராளமான கவலைகள் இருக்கலாம். ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஒவ்வொரு கவலைகளும் வேறு வேறு காரணங்களினால் வந்திருக்கலாம் என்பது மறுக்க முடியாத உண்மை. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் பரிபூர்ண நம்பிக்கை வைத்தும் அவரது சத்தியத்தை குறித்து நமக்கு நல்ல தெளிவும் இருந்தால் நாம் நிச்சயமாக கவலை என்ற வலையில் விழமாட்டோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கும் கவலைகள் ஒன்றையும் நினைத்து கவலைப்படாமல் நிச்சயம் விடுதலை ஒன்று என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அது அவர் மேல் நாம் வைத்திருக்கிற திடமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும். அடுத்து, எல்லாவற்றையும் குறித்து என்கிறார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசித்து எல்லாவித விண்ணப்பங்களையும் நாம் அழுது கொண்டே துக்கத்தோடு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலும் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் கவலையை மறுக்க வேண்டும் மற்றும் மறக்க வேண்டும். நாம் உண்மையான விசுவாசிகளானால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் என்றும் நம் அருகில் இருக்கிறார் என்றும் நம்முடன் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமது பரம தகப்பன் என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் என்றும் நமக்காக செயல்பட கர்த்தரிடம் எல்லையில்லா வல்லமை உள்ளது என்ற விசுவாசத்தில் திடமாக இருக்க வேண்டும். ஆகையால் எல்லா கவலைகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரிலும் அவரது வாக்கு தத்தங்களிலும் நிலைத்திருக்க வேண்டியதே நமக்குள்ள கடமை என்பதை நாம் மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, கவலைக்கு விடை கொடுத்துவிட்டு அகமகிழ்வோம், அக்களிப்போம். அடுத்து, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்கிறார். அதாவது, கர்த்தாவே, நாங்கள் விண்ணப்பிக்க போகிற விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நீர் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கே தெரியப்படுத்துங்கள் என்று கடைசியாக பவுல் சொல்லி முடிக்கிறார். அப்படி என்றால் கவலையை ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்ளாமல் அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களிலும் செய்ய வேண்டிய காரியங்களிலும் கவனம் செலுத்தி வாழ்வதே கிறிஸ்துவில் நாம் புத்திசாலித்தனமாக செய்கிற காரியம். உதாரணமாக, மூட்டை தூக்கி பிழைத்துக் கொண்டிருக்கும் ஒருவர், நான் வாழ்நாள் முழுவதும் மூட்டை தூக்கித்தான் பிழைக்க வேண்டுமா, இது என் விதி என்று சொல்லாமல் வேறு தொழில் செய்ய எனக்கு என்ன தெரியும் என்றும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு தெரிவிக்க வேண்டும். உங்க மனசுல இருப்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். ஆனாலும் அவர் சமூகத்தில் நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தெரிவிக்கின்ற போது நிச்சயமாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்கும்படியாக ஒரு வேலையை அருளி செய்வார், அல்லது சிறிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க செய்வார். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை மறக்க வேண்டாம்.
கர்த்தர் கிருபை அளித்து கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் படிப்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இதெல்லாம் உடனடியாக நடந்து விடுமா என்ற கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அவர் நேரத்தில் அவர் செய்வார் என்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் தேவைகளை, உங்கள் கவலைகளை அவர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தரிடம் விசுவாசத்தோடு தெரிவித்த பிறகு உங்கள் இருதயத்தில் நீங்கள் தேவ சமாதானத்தை உணர முடியும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த வசனத்தை இப்போது வாசிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டதை அறியவும். பிரியமானவர்களே, அன்னாள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களினாலே தயை கிடைக்க கடவுது என்று சொல்லி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின் கர்த்தர் அவளை நினைத்து அருளினாள். ஆகையால் அவள் கர்ப்பவதியாகி சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, நாமும் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு அகமகிழ்வோம், அக்களிப்போம். காரியங்கள் ஜெயமாகும். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, இப்போதும் எங்களுக்காக பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது ஜனங்களின் மீது கரிசனை உள்ள தேவனே, உம்மை போற்றுகிறோம். அவர்களுடைய கவலைகளை எல்லாம் களிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.